வணக்கம். நான் ஈரோடு தனுஷ். ஒரு தேங்காயை நம்மளால் 20 ரூபா இல்லைன்னா 30 ரூபாய்க்கு மேலே விற்க முடியாது. அதை எப்படி நம்ம மதிப்பு கூட்டி விற்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்காயை அப்படியே கொடுத்தோம்னா கம்மி ரேட்டுக்கு தான் போகும். அதுவே ஒரு பொருளாக செஞ்சு விற்கும் போது அதிக ரேட்டுக்கு போகும். ஓகே, இந்த மாதிரி பொருள் செஞ்சுட்டோம், இந்த பொருளை எவ்வளோக்கு விற்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியே போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த பொருள் எவ்வளோக்கு விற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் சில பொருட்கள் செஞ்சு நம்ம விற்கலாம். தேங்காயில் இந்த ஒரு பொருள் மட்டும்தான் செய்ய முடியும்னு நினைக்காதீங்க, நூற்றுக்கணக்கான பொருள் செய்யலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் இன்னும் சில பொருட்கள் செஞ்சு வச்சதை பார்க்க முடியும். ஓகே, எல்லா பொருளும் செஞ்சாச்சு. இதை எப்படி விற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஐடியாவெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன சின்ன கடைகளில் கேட்கலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்கலாம். இது பிளாஸ்டிக் இல்லை, நேச்சுரல் ப்ராடக்ட்டுன்னு சொல்லி விற்கலாம். சில பேர் கடனுக்கு கேட்பாங்க. கடனுக்கு கேட்டாங்கன்னா அந்த பக்கமே போகாதீங்க. நம்ம ஆன்லைனில் சேல் பண்ண முடியும். நம்ம இவ்வளோ நாளாக பையராக தான் இருந்திருக்கிறோம், நம்ம செல்லர் ஆக முடியும். எப்படி செல்லர் ஆகிறதுங்கிறத யூடியூப்பில் சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீட்லேயே இருந்துக்கிட்டு நம்ம எப்படி பொருள் விற்கலாம் அப்படிங்கிறது, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நம்ம பொருட்கள்லாம் விற்கலாம். உடனே இதுக்கு அதிக செலவு பண்ணி தனியாக ஒரு கடை போடணும்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது அடுத்த ஸ்டெப் அதை பார்த்துக்கலாம். இதை தவிர வேறு ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செஞ்சிட்ருக்கிற இந்த பொருளுக்கு என்ன விலைக்கு விற்கலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கடைசீட்டில் இன்னும் சில பொருட்களை எல்லாம் காமிச்சிருப்போம். அந்த பொருளுக்கும் எவ்வளோக்கு விற்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இந்த பொருட்கள்லாம் விற்றுக்கிட்டு இருக்குதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது கடைகள்லையோ இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ விற்றுட்ருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விவசாய ரிலேட்டடான பிஸ்னஸை வீடியோ உங்களுக்கு தேவைன்னா மேலே ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அது கோட் பண்ணுங்கள். தேங்காய் வச்சு என்ன பொருள் செய்யலான்னு இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். இப்போ தேங்காய் மட்டையை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு தேங்காய் மட்டையை 1 ரூபா இல்லைனா 2 ரூபாய்க்கு மேலே நம்மளால் விற்க முடியாது. அதுவே இந்த மாதிரி மரக்கன்றுகளாக நம்ம வளர்த்தி விற்றோம் அப்படின்னா 20 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் நம்மளால் விற்க முடியும். தேங்காய் துருவினதுக்கப்புறம் தேங்காய் தொட்டியை தூக்கி போட்டுருவாங்க சில பேர். அந்த மாதிரி தூக்கி போடாத, இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் நம்ம செய்கிறதுக்கு தொட்டியை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா பல இரும்பு நம்ம எப்படி எடைக்கு போடுறோமோ சேர்த்தி வச்சுருந்து, அந்த மாதிரி தேங்காய் தொட்டியும் சேர்த்தி வச்சுருந்து எடைக்கு போடலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களையும் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கிற பொருளை விட இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதனால் பயன்படுறவங்க பார்த்திங்கன்னா ஒரு தென்னை விவசாயி ப்ளஸ் ஒரு தொழிலாளர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிறத உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நன்றி.